வயலட் ஜோசப் இவங்க ஒரு நர்ஸ் இல்லை, அதிர்ஷ்டசாலி. 1911 செப்டம்பர் 20 RMS அப்படிங்கிற கப்பல் ஏராளமான பயணிகளோட கடலில் கிளம்புது. அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக எதுக்க வந்த HMS அப்படிங்கிற பிரிட்டிஷோட போர் கப்பலானது இந்த கப்பலோட மோதி 2 கப்பல்களும் பெரும் விபத்துக்குள்ளாகுது. விபத்துக்குள்ளான ஒரு நிமிடங்கள்லேயே 2 கப்பலுமே கரைக்கு திரும்பப்பட்டதுனால ஏராளமான உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுச்சு. அதில் வயலட் ஜோசப்பும் காப்பாற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷமே 1912 RMS டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு கப்பலில் போயிட்டு இவங்க நர்ஸாக ஜாயின் பண்ணுறாங்க. அதே மாதிரி கப்பல் கிளம்புது. கப்பல் கிளம்புன ஒரு நிமிடங்கள்லேயே கடலில் மிதந்துகிட்டு இருந்த ஒரு பனிப்பாறை மீது இந்த கப்பல் மோதி பெரும் விபத்துக்குள்ளாகுது. பெரும் விபத்துக்குள்ளான அந்த கப்பலில் பெரும்பாலான உயிர் சேதங்கள் ஏற்பட்டாலும் கூட இதில் அதிர்ஷ்டவசமாக வயலட் ஜோசப் தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் HMHS அப்படிங்கிற கப்பலில் போயிட்டு இவங்க நர்ஸாக ஜாயின் பண்ணுறாங்க. அந்த கப்பல் 1916 நவம்பர் 21 நடுக்கடலில் தொழில்நுட்ப கோளாறு காலமாக விபத்துக்குள்ளாகுது. இதுலேயும் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் கூட ஜோசப்